ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கோர்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் விஎஸ் பார்த்தீங்கன்னா பிசியோதெரபி. கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன, அது எந்த மாதிரியான படிப்புகள் அதில் இருக்குது, அதனோட பயன்பாடுகள் என்ன, இது எல்லாமே முழுமையாக பார்க்க போகிறோம். பிசியோதெரபி பார்த்தீங்கன்னா இது எதை பற்றி படிப்போம் அப்படின்னா, ஊசி போடாமல் இயக்கல் முறையில் எப்படி வந்து ஒரு நோயை வந்து குணப்படுத்துறது, அதாவது எக்ஸசைஸ் மூலமாக எப்படி வந்து ஒரு நோயை குணப்படுத்துறது, அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பார்க்க போகிறோம். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அப்படிங்கிற இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா பல் சம்மந்தமாகவும் வாய் நோய்கள் சம்மந்தமாகவும் படிக்கக்கூடியது. ஓகேங்களா, டாக்டரேட் லெவல் கோர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த பிடிஎஸ். இந்த கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரேட்டாக, அதாவது டென்டிஸ்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்போ. பிசியோதெரபி படிப்பு கால அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 ஆண்டுகள் படிப்பாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரியாக படிப்பீங்க, அதுலேயும் ப்ராக்டிக்கலும். அடுத்து ஒரு 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இருக்குது. 4 இயர்ஸ் உங்களுக்கான எஜுகேஷனும் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். இன்டர்ன்ஷிப்னால் உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே அதுலேயே அடங்கும்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக ஒரு 5 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸு. அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் +2 எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் நீங்கள் முக்கியமாக ஒரு பயாலஜி லைனில் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப தான் இந்த கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்க முடியும். அண்ட் தென் நீங்கள் இந்தியாவில் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நீட் இஸ் ஏ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்னு சொல்லலாம். இந்த பிசியோதெரபி கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th கண்டிப்பாக வந்து மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கணும். இல்லை நான் மேக்ஸ் பயாலஜி படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ், அதாவது பயாலஜி சப்ஜெக்ட் இருக்கிற கோர்ஸ் தான் நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் 12th. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மேலே நீங்கள் படிக்கிறீங்க, 12th முடிச்சுட்டு அடுத்து பிசியோதெரபி சேர்றீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சில காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்காது. பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எது மாதிரியான டாபிக்ஸ் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீத் சம்மந்தமாக இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்ஸ் எல்லாமே எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அண்டு டென்டலோட அனாட்டாமியை பற்றி படிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி டென்டலில் நம்ம எது மாதிரியான அறுவை சிகிச்சைகள்லாம் எது மாதிரியான முறைகளில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய ஓவரால் டாப்பிக்காக உங்களுக்கு இருக்கும். இதுலேயும் இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். இது பேசிக்காக இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸாக இருக்கும். பிசியோதெரபி பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனாட்டமியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக படிப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உடல் கூறாயின்னு சொல்லுவாங்க, உடம்பை பற்றி எக்ஸசைஸ் மூலமாக எப்படி வந்து ஒரு டிசீஸ், ஒரு நோயை சரி பண்ணுறது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. ஃபிசியாலஜி பற்றி படிப்பீங்க. பயோ மெக்கானிசம் சொல்லுவாங்க, அதாவது பயோ மெக்கானிசம்னா புதுசாக என்ன இன்க்ளூட் பண்ணலாம் இந்த சிகிச்சையில், அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. புனர்வாழ்வு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, அதை பற்றியும் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிப்பீங்க. டென்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எது மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்குவோம். இந்த கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம். அப்படிங்கிறப்போ ஒரு பல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிகிச்சைகள், அதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களோட கண்டிஷன்ஸை பார்த்து இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். இது மாதிரியான ஸ்கில்ஸை நம்ம இந்த படிப்பு மூலிமா நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள்லாம் ஓகேங்களா, அதெல்லாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து நம்ம இந்த கோர்ஸ் மூலியமாக டெவலப் பண்ணிக்குவோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மவுத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறத பார்த்தாவே கண்டுபிடிக்கிற லெவலில் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய விதத்தில் அமையும். ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் இல்லாமல், ஒரு சின்ன ஆப்ரேஷன்ஸ் இல்லாமல், மெடிசன் இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் மூலியமாகவே ஒரு நோயை குணப்படுத்த அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ கண்டிப்பாக ஒரு டென்டிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு தனியாகவே ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரன் பண்ணக்கூடிய தகுதிகளும் இந்த கோர்ஸ் மூலியமாக இருக்குது. ஓகேங்களா, ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டிஎஸ் பண்ணலாம் தாராளமாக. எம்டிஎஸ் மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி இந்த கோர்ஸ் பண்ணலாம். இதுலேயும் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் சிலது இருக்குது. அதுலேயும் பர்டிகுலர் எடுத்து படித்தோம் அப்படின்னா ஸ்கில்ஸ் இன்னுமே நல்லா டெவலப் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு சேலரி பேக்கேஜும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பேசிக்காக டென்டிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா 3 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் இயருக்கு ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் ரொம்பவே ஹை லெவலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக எதிர்பார்க்கலாம். ஃபிசியோதெரப்பி பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சைடு நீங்கள் போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில், அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி மையங்களில் மருத்துவராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். விளையாட்டு மருத்துவ மையம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் நிறைய வேலைவாய்ப்புகள் பிபிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. பிடிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் லெவலில் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு வந்து சீட் கிடைக்கல அப்படின்னா அடுத்த லெவலில் வரக்கூடிய ஒரு டாக்டரேட் லெவல் கோர்ஸ், ஒரு பிடிஎஸ் டென்டல் சம்மந்தமாக பல் சம்மந்தமாக படிக்கக்கூடிய கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஒரு நல்ல லெவலில் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். ஓகேங்களா, நீட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அதையும் பார்த்து கிளியர் பண்ணுங்கள். பிபிடி பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்பிபிஎஸ் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிடி. எல்லா ஹாஸ்பிட்டலையும் நிறைய வேலைவாய்ப்பில் இருக்குனால இந்த பிபிடி கோர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். நீங்கள் பிபிடி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த மேற்படிப்பு நான் வந்து ஒர்க் ஜாப் போகலை, அடுத்து நான் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிடி மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி படிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஹெச்டியும் ஃபிசியோதெரப்பியில் நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.